வழங்குவதற்காக பழைய மாணவர் சங்க உறுப்பினர் சகோதரர் ஏடிஎம் பிலால் அவர்களை இவ்விடம் அழைக்கின்றோம். بسم الله الرحمن الرحيم إنا أرسلنا نوحا إلى قومه أن أنذر قومك من قبل أن يأتيهم عذاب أليم قال يا قوم إني لكم نذير مبين أن اعبدوا الله واتقوه وعتقوا يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى إن أجل الله إذا جاء لا يؤخر لو كنتم تعلمون قال رب إني دعوت قومي ليلا ونهارا فلم يزدهم دعائي إلا فرارا وإني كلما دعوتهم لتغفر لهم جعلوا أصابعهم في آذانهم واستغشوا ثيابهم وأسروا واستكبروا استكبارا. الله العظيم. திருமறையின் திருவசனங்களை பாராயணம் செய்துவிட்டு சென்ற சகோதரருக்கு ஜஸாகுமுல்லாஹு ஹைரன் குல்லல் ஜஸா. நிகழ்ச்சிகளில் அடுத்து தேசிய கீதம் இடம்பெற இருக்கிறது. எமது வருகை இருக்கின்ற அனைவரும் தேசிய கீதத்துக்காக எழுந்து உங்களை அமர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேசிய கீதம் தற்போது ஒழிக்கப்பட இருக்கிறது.
நிகழ்வுகளில் அடுத்ததாக பாடசாலை கீதம் இடம்பெற இருக்கிறது. பாடசாலை கீதத்தை இசைப்பதற்காக சகோதரர் ஃபைசால் குழு தலைமையிலான குழுவை மேடைக்கு அழைக்கின்றோம். பாடசாலை கீதத்துக்காக அனைவரும் எழும்பி நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வித்தியாசாலை நம் சம்சுதீர் வித்தியாசாலை பாடசாலை கீதத்தை செய்துவிட்டு சென்ற சகோதரர்களுக்கு நன்றிகள். நிகழ்வில் அடுத்து இடம்பெற இருப்பது வரவேற்புரை. வரவேற்புரையை நிகழ்த்துவதற்காக பழைய மாணவர் சங்கத்தின் உப செயலாளர் சகோதரர் மஃபின் பிஹார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي புகழ் அனைத்தும் என்னை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். கலையொளிர் வித்யாசாலை நம் ஐஎல்எம் சம்சுதீன் வித்யாலயத்தின் பழைய மாணவர்களாகிய எம்மையும் எம் பாடசாலை நலன் விரும்பிகள் அனைவரையும் பாடசாலையின் முன்னேற்றம் மற்றும் அபிவிருத்தியை பெரும் இலக்காக கொண்டு ஒன்றிணைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்படும் பேக் டு ஸ்கூல் கிரிக்கெட் ஃபேஸ்டா தொடர் 2 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மற்றும் டீம் ஜேசி போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் சலாம் கூறி வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. And good morning, good afternoon everyone. இம்முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வில் வரவேற்புரை நிகழ்த்துவதில் உள்ளம் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதாக இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் பேருவளை நகர சபையின் தலைவர் சகோதரர் மஃபாசிம் அசாஹிர் அவர்களையும் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள எமது பாடசாலையின் பிரதி அதிபர் MAF ரஹீசா மேடம்
மற்றும் உபாதிபர் ரிப்கான் சார் ஆகியோர் ஆசிரியர்கள், பயிலுனர் ஆசிரியர்கள் மற்றும் எமது பாடசாலையின் டேவோச்சராக கடமை புரியும் ஐவன் பெர்னாண்டோ ஐயா அவர்களையும் வரவேற்கின்றேன். எமது பாடசாலையின் கௌரவ அதிபர் அப்துல் ரஹ்மான் சார் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக விபத்துக்குள்ளாகி முழங்கால் என்பது முறிந்ததில் சத்திர சிகிச்சை செய்யப்பட்டு ஓய்வில் இருப்பதையும் கவலையுடன் தெரிவித்துக் கொள்வதோடு அவரது பூரண ஆரோக்கியத்துக்காக நம் அனைவரும் வல்ல அல்லாஹ்வை பிரார்த்திக்கவும் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று எமது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது பாடசாலையின் ஸ்தாபகரான ஐஎல்எம் சம்சுதீன் அவர்களது வாரிசான அல்ஹாஜ் அஹ்சர் ஜவாஹிர் ஆகியோரையும் வரவேற்கின்றேன். அத்தோடு இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மஹபட சுபசன் ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் தலைவர் அல்ஹாஜ் ரிஸ்வான் மற்றும் மஹபட அஹமத் மஸ்ஜிதின் நிர்வாக சபை செயலாளர் அல்ஹாஜ் ஃபஸ்லி அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது பாடசாலையின் அபிவிருத்தியில் பங்காற்றிய எமது பாடசாலையின் முன்னாள் பழைய மாணவர் சங்க செயலாளர்கள் மற்றும் முன்னே நாள் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் ஆகியோரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தோடு இந்நிகழ்வில் வருகை தந்துள்ள பாடசாலை அபிவிருத்தி சங்க நிறைவேற்றுக் குழு செயலாளர் சகோதரர் ஹாசிம் ரியால் மற்றும் பழைய மாணவியர் சங்கத்தின் செயலாளர் ஆகியோரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறுதியாக இந்நிகழ்வின் கதாநாயகர்களான 1994 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையான பிஜஸ் பிரதிநிதித்துவப்படுத்தும் அணிகளின் அணித்தலைவர்கள், உப அணி தலைவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர் நலன்பிரிவுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி கிரிக்கெட் பியஸ்டாவை ஒருங்கமைப்பதில் முழுவீச்சுடன் இயங்கிக் கொண்டிருக்கும் பியஸ்டா ஒர்க்கிங் கமிட்டி குழுவினர் அனைவரையும் இங்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதில் சகல விதத்திலும் உதவி கொண்டிருக்கும் அனைவருக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்களான ஷஹ்மி ஷஹீத், உசாமா நவாஸ் ஆகியோரையும் வரவேற்று அவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு எமது பாடசாலையின் முன்னேற்றம் அபிவிருத்தியில் பங்காற்றிட தொடர்ந்து நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து முன்னோக்கி செல்ல உங்கள் அனைவரையும் என் அன்புக்கரம் நீட்டி வரவேற்றவனாக எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைமையுரை ஆற்றி சென்ற மஃபித் அவர்களுக்கு நன்றிகள். எமது இந்த காலப்பகுதியில் வெள்ள அனர்த்தங்கள் நாடு சீரற்ற நிலையில் இருக்கின்ற இந்த பொழுதில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்காகவும் இந்த நிலையை முன்னிட்டும் ஒரு நிமிடம் எல்லோரும் எழுந்து நின்று அவர்களுக்கான மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். இங்கு இப்படி ஒரு நிகழ்வு இடம்பெறுவது என்பது நாம் அனைவரும் அறிந்தது. இருந்த போதிலும் நாம் அனைவரும் அறிந்திராத பல விடயங்கள் எக்கச்சக்கம். கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கிய எமது ஐஎல்எம் சம்சுதீன் வித்யாலய எமது பாடசாலை காலப்போக்கில் ஒரு சில ஆண்டுகளாக பல வீழ்ச்சியை காண துவங்கியது.
பாடசாலை மைதானத்திற்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் இடையிலான தொடர்பு அற்று போனது. பாடசாலைக்கும் எமது பெற்றோர்கள் பாடசாலை பழைய மாணவர்களுக்குமான தொடர்பு அற்று இருந்தது. இது அத்தனையும் இடம்பெறும் பாடசாலைக்கு அனைவருடது ஒத்துழைப்பும் வேண்டும், அனைவரினதும் ஈர்ப்பும் வேண்டும் என்ற வகையில் அதற்கு தீர்வாக முழு சமூகத்தையும் எமது பாடசாலை சமூகத்தையும் பாடசாலை மாணவ சமூகத்தினையும் பழைய மாணவர் சமூகத்தினையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழ்நிலை ஒன்று எமது பாடசாலை நிர்வாகத்தினருக்கு ஏற்பட்டு இருந்தது. எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் நிதி என்பது கட்டாயம் அவசியமானது. நிதியும் திரட்ட வேண்டும், சமூகத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும், எமது பழைய மாணவர்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதை மையமாக கொண்டு எமது பாடசாலையின் அபிவிருத்தி சங்கம் மற்றும் பாடசாலை பழைய மாணவர் சங்கம் இருவர்களும் இணைந்து அதிபர் அவர்களின் தலைமையில் මහගොඩ ILM සම්සුදීන් විද්‍යාලයේ 2025 වර්ෂයේ ආදි ශිෂ්‍ය සංගමයේ ක්‍රිකට් තරගාවලියේ චැම්පියන්ස් ට්‍රොෆී හඳුන්වාදීමේ උත්සවය සහ කණ්ඩායම ජයශ්‍රී අනාවරණ උත්සවය අතිශ්‍රේෂ්ඨ දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදයේ අතිශ්‍රාර්ථකව සිදුවමින් පවතී. මෙම වැදගත් අවස්ථාව වෙනුවෙන් අප වෙන පැමිණි සිටින බේරුවල පොලිස් ස්ථානයේ භාර නිලධාරී අපගේ හදවතින්ම පිළිසුබ ප්‍රතුම් හා උණුසුම් පිළිගැනීම පළ කරමු. ඔබගේ වටිනා පැමිණීම අපට ගෞරවයකි. அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற துணிப்பொருளில் எமது பாடசாலையின் பழைய மாணவர் சங்கம் மற்றும் பாடசாலையின் அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது. 2023 ஆண்டு பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் பாடசாலை பழைய மாணவர்கள் சங்கம் இணைந்து அனைவரையும் ஒன்று திரட்ட வேண்டும் என்பதனால் எமக்கு ஒரு கிரிக்கெட் பியஸ்டா ஒன்று மூலமாக அனைத்து பழைய மாணவர்களையும் பாடசாலையின் பக்கம் ஒன்று திரட்ட முடியும் என்ற நோக்கில் பியஸ்டா ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதில் சிறந்த முறையில் அந்த விமர்சையாகவும் சிறந்த முறையிலும் எந்த ஒரு குறைபாடுகளும் அற்ற நிலையில் அது விமர்சையாக நடைபெற்றது. அல்லாஹ்வின் உதவியோடு அந்த போட்டியில் முக்கியமாக இறுதி போட்டி வரை களமிறங்கி இருந்தனர். இறுதி போட்டி வரை களமிறங்கி போட்டி போட்டு இறுதி சுற்றுக்கு தயாராகி இருந்தனர். 2015 ஆண்டு அணி மற்றும் 2006 இரு அணிகளுக்கும் இடையில் இறுதி போட்டி இடம்பெற்றது. அந்த இறுதி போட்டியில் இறுதியில் வெற்றி கிண்ணத்தை சுவீகரித்தது 2006 ஆண்டு. அது நாம் அனைவரும் அறிந்தது. இதனை பொழுதில் சாம்பியன்ஸ் கிண்ணத்தை சுவீகரித்த 2006 ஆண்டு அணி தலைவர் அவர்களினை தற்சமயம் இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். வரலாறு காணாத முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் நாம் தற்பொழுது ஒரு சின்னம் ஒன்று அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். அந்த சின்னத்தினை எமது 2023 ஆண்டு நடைபெற்ற கிரிக்கெட் பியஸ்டாவில் வெற்றி பெற்ற அணி 2006 ஆண்டு ஓவல் பெஞ்ச் அதனுடைய அணி தலைவர் தற்சமயம் அந்த கிண்ணத்தினை இங்கு கொண்டு வர இருக்கின்றார். அந்த சின்னத்தில் அந்த ஷீல்டில் ஒரு சின்னம் ஒன்று பதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சின்னம் கடைசியாக நடைபெற்று முடிந்த அந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணியின் சின்னம். இனி தொடர்ந்து ஈராண்டுகளுக்கு இடையில் நடைபெற இருக்கின்ற நமது கிரிக்கெட் பியஸ்டாக்களில் இறுதி போட்டியில் வெற்றி பெறும் அணியின் சின்னத்தினை அதில் பதிக்கும் வண்ணமாக நாம் இதனை அறிமுகம் செய்கின்றோம். தற்சமயம் அந்த கிண்ணத்தோடு 2023 ஆண்டு வெற்றி பெற்ற அணியின் தலைவர் தற்சமயம் வருகை தந்து கொண்டிருப்பதை எம்மதால் காணக்கூடியதாக இருக்கின்றது. காலாகாலங்களுக்கும்
அறிவு ரீதியான மாற்றங்களுக்கும் பல சமூக மாற்றங்களுக்கும் ஏற்றவாறு நாமும் எமது அறிவினையும் எமது வளர்ச்சியையும் மென்மேலும் வளர்த்து கொண்டு செல்ல வேண்டும். அதன் வகையில் இம்முறை ஐஎல்எம் சம்சுதீன் வித்யாலயத்தின் பழைய மாணவர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த கிரிக்கெட் ஃபியஸ்டாவின் சின்னத்தினை தற்சமயம் கொண்டு வந்திருக்கின்றார். இந்த சின்னமானது சென்ற முறை 2023 ஆண்டு இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற 2006 அணியின் தலைவர் தற்சமயம் கைகளில் ஏந்தியவாறு எமது முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். அதில் பதிக்கப்பட்டிருக்கின்ற சின்னங்கள் ஒவ்வொன்றும் எமக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. சென்ற முறை வெற்றி பெற்றவர்களின் சின்னம் அதில் பதிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இடம்பெற இருக்கின்ற எமது பிஎஸ்காக்களில் வெற்றி பெறும் சின்னங்கள் இதில் பதிக்கப்படும் என்பதையும் அறிவித்தருகின்றோம். நன்றி. இது போன்ற இன்னும் மாற்றமான விடயங்கள் தொடர்ந்து எமது பாடசாலையில் நடைபெற இருக்கின்றது. புதிதான ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெற வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்வதோடு தொடர்ந்து நிகழ்வுகளில் அடுத்து இடம்பெற இருப்பது தலைமையுரை. தலைமையுரை ஆற்றுவதற்காக பாடசாலையின் பிரதி அதிபர் திருமதி ரைசா அஜ்வாத் அவர்களை விடமளிக்கின்றோம். எங்களுடைய பாடசாலையின் அதிபர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் விபத்துக்குள்ளாகி மருத்துவ சிகிச்சை பெற்று மருத்துவ விடுமுறையில் இருக்கிறார் என்பதையும் நாங்கள் இவ்விடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவருடைய சுக ஆரோக்கியத்தில் நிலத்திலே அருள்பாலிக்க வேண்டும். மிகவும் அவசரமான முறையில் அவர் சுகநலம் பெற்று வர வேண்டும் என நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். தலைமுறை ஆற்றுவதற்காக திருமதி ரைசா அவர்களை விடமளிக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ஐஎல்எம் சம்சுதீன் வித்யாலயத்தின் வரலாற்று சிறப்புமிக்க முக்கியமான ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் தனிப்பட்ட ரீதியாக முதலாவதாக இங்கு வருகை தந்திருக்கும் எமது நகரபிதா பேருவலை நகர சபை தலைவர் மஃபாசிம் அசாஹிர் அவர்களையும் மற்றும் எமது பேருவலை பிரதேச போலீஸ் அதிகாரி அவர்களையும் பாடசாலையின் ஸ்தாபகராகிய ஐஎல்எம் சம்சுதி அவர்களது குடும்பத்தினர் சார்பாக அவரது பேரப்பிள்ளை அஸ்ஹர் ஜவாஹிர் அவர்களையும் மற்றும் சூப்பர்சன் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் ரிஸ்வான் ஹாஜியார் அவர்களையும் மற்றும் அஹ்மத் மஸ்ஜித் பொறுப்பாளர் ஃபஸ்லி ஹாஜியார் அவர்களையும் கடந்த கால பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் கடந்த கால பழைய மாணவர் சங்க தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தற்போதைய பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் உறுப்பினர்கள் பழைய மாணவியர் சங்க செயலாளர் உறுப்பினர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க நிறைவேற்று குழுவின் செயலாளர் உறுப்பினர்கள் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையில் இந்த இடத்தில் கலைக்க வேண்டியது எமது பாடசாலை அதிபர்
என்றாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவருக்கு இங்கு வருகை தர முடியாமல் இருப்பதனை நான் மிகவும் வருத்தத்துடன் கூறிக்கொள்கிறேன். அவருக்கு பதிலாக அவரது பிரதிநிதியாகத்தான் நான் இங்கு கதைத்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் இங்கு எமது பாடசாலை சார்பாக என்னோடு எமது உதவி அதிபர் மற்றும் எமது ஒழுக்காற்று குழு தலைமை ஆசிரியர் மற்றும் எமது பகுதி தலைவர்கள், ஆசிரியர்கள் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் இங்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதாவது எமது பாடசாலை உங்களுக்கு தெரியும், பல்வேறுபட்ட சவால்களை முகம் கொடுத்து பல்வேறுபட்ட சவால்களுக்கு முகம் கொடுத்து தற்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிறந்த முறையில் வீர நடை போட்டு ஒரு மைல்கல்லை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டு வருகின்றது என்பதை இங்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எமது பாடசாலையில் பல தேவைகள் அடையப்பட வேண்டியுள்ளன. இது பற்றி உங்களுக்கு பல முறை ஏற்கனவே எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கும். அந்த வகையில் சில விடயங்களை நானும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எமது பாடசாலையில நிறைய தேவைகள் அடையப்பட வேண்டியிருக்கின்றன. முதலாவது தேவை அதுல பாடசாலையில அதாவது ஆசிரியர் பற்றாக்குறை. விஞ்ஞான, கணித, ஆங்கில பாடங்களுக்கான ஆசிரியர்கள் மிகவும் பற்றாக்குறையாக உள்ளனர். அதே போன்று ஆரம்ப பிரிவுக்கான ஆசிரியர்களும் பற்றாக்குறையாக காணப்படுகின்றது. அதே நேரம் வகுப்பறை பற்றாக்குறை ஒன்று காணப்படுகின்றது. ஒரு பிரதான பலமாடி கட்டிடம் ஒன்று இருந்தால் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யலாம். எனவே அதற்கான ஒரு விண்ணப்பத்தையும் இங்கு சமர்ப்பித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், எங்களோட பாடசாலையில ஒரு பழைய கட்டிடம் ஒன்று காணப்படுகிறது. அதை புனர் நிர்மாணம் செய்வதாகவோ அல்லது புதிய கட்டிட நிர்மாணம் ஒன்று செய்வதாகவோ இருந்தால் மிக பிரயோஜனமாக இருக்கும். எமது பாடசாலைக்கும் பல்வேறு அந்த வகுப்பறை தேவைகளை அதுல எங்களுக்கு நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதே நேரம் எமது பாடசாலையின் விளையாட்டு மைதானம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். உண்மையில எமது பாடசாலையில் 715 மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள். அவர்களுக்கு விளையாட்டு என்பது மிக முக்கியமான ஒன்று. அவர்களுக்கு அந்த விளையாடக்கூடிய சந்தர்ப்பத்தை எமது பாடசாலையின் இந்த பாடசாலை கற்பித்தல் வேளையில் எமது பாடசாலை அந்நிய சூழல்ல செய்வது மிக கஷ்டம். ஆகவே அவர்களை எமது பாடசாலை விளையாட்டு மைதானத்துக்கு எடுத்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அப்படி எடுத்து செல்லப்படும் பொழுது மழை காலமாக இருந்தால் அது மிகவும் கஷ்டமான ஒரு நிலை காணப்படுகிறது. அதாவது எமது பாடசாலை அந்த மைதானத்தில் நீர் நிரம்பி சேராகக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. ஆகவே அதற்கான ஒரு திட்டமிடல், அதுக்கான ஒரு வழிமுறை ஒன்று கையாளப்பட வேண்டும். அதனை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை கையாளப்பட வேண்டும். ஆகவே அதற்கான ஒரு உதவியையும் இங்கு நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்தது எமது பாடசாலையில் கட்டிடங்கள் நிறப்பூச்சிட்டு அலங்கரிக்கப்பட வேண்டிய தேவையும் உள்ளது. அதே போன்று பாடசாலையில சுற்றுச்சூழல் பூமரங்களால் அலங்கரிக்கப்படவும் வேண்டும். அப்படியான ஒரு கவர்ச்சியான சூழலில் மாணவர்கள் படிக்கும் பொழுது உண்மையில் அதாவது அந்த மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழலை உருவாக்குவதனால் அவர்களது அந்த கற்றல் நடவடிக்கை திருப்திகரமானதாக அமையும். இவ்வாறான இது ஒரு சில தேவைகள், ஒரு முக்கியமான சில தேவைகள். இவைகள் அடையப்பட வேண்டும். இவை அனைத்துக்கும் உண்மையில் முன்பு கூறப்பட்டது போன்று நிதி என்பது மிக முக்கியம்.
இதனை நாம் எமது பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் எமது பழைய மாணவர் சங்கம், பழைய மாணவியர் சங்கம் மற்றும் எமது பாடசாலை சூழலில் காணப்படுகின்ற நலன் விரும்பிகள் இவர்கள் மூலமாக அதுக்கான உதவியை நாடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில எமது எஸ்டிசி, அதாவது பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர் அவர்கள் போன்று எமது பாடசாலையின் அபிவிருத்தியில் கூடுதலாக எம்மோடு இணைந்து செயற்படக்கூடிய ஒரு இயக்கமாக எமது பழைய மாணவர் சங்கமும் பழைய மாணவியர் சங்கமும் காணப்படுகின்றன. உண்மையில எங்கட பிரதான இரு கண்கள் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில அவர்களிடம் நாம் பலமுறை எமது பாடசாலையின் தேவைகளை எடுத்து கூறியிருக்கிறோம். அதில் அவர்களும் இதற்காக என்ன செய்யலாம் என்று பல திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில ஒரு முதல் அடியாகத்தான் இந்த ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் இதன் மூலம் எமது பாடசாலைக்கு நிறைய உதவிகளை செய்து தருவதற்காக தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த கிரிக்கெட் பியஸ்டா இந்த ஏற்பாட்டை அவர்கள் மிகவும் சிரமத்தோடு சிரத்தை எடுத்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் இதனை சிறந்த முறையில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இன்றைய இந்த ஆரம்ப நிகழ்வு எமக்கு எடுத்தியம்பிக் கொண்டிருக்கின்றது. எனவே உங்களது அந்த பாடசாலைக்காக என்ற அந்த நல்ல உணர்வோடு நீங்கள் ஆரம்பித்திருக்கின்ற இந்த உங்களது இந்த நிகழ்வு சிறந்த முறையில் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்வதோடு, எதிர்காலத்தில் உங்களால் பாடசாலைக்காக செய்து தரப்பட இருக்கின்ற அனைத்து செயல்முறைகளும் அனைத்து திட்டங்களும் வெற்றி அளிப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும் என இறைவனை பிரார்த்தித்து பாடசாலை நிர்வாகம் சார்பாக எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். யாரும் இதில் தவறவிடப்பட்டிருந்தால் அதற்காக தாழ்மையான மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பாடசாலையின் அடைவு மட்டங்கள், கல்வி மற்றும் பௌதிகவியல் தேவைகள் குறித்து பாடசாலை பற்றிய ஒரு பார்வையை எமக்கு வழங்கிவிட்டு சென்ற என்றும் மரியாதைக்கும் கண்ணியத்துக்கும் உரிய பாடசாலையின் பிரதி அதிபர் திருமதி ரைசா அஜ்வாத் அவர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகள். நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக இடம்பெற இருப்பது எமது பேருவளை நகர சபையின் தலைவர் மஃபாசிம் அஸ்கார் அவர்களுடைய உரை இடம்பெற இருக்கிறது. உரையை நிகழ்த்தி தருவதற்காக உங்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த விழாவுக்கு தலைமை தாங்கியிருக்கின்ற பாடசாலை அதிபர் அவர்களே மற்றும் விசேட அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிபிஜிஎம்ஸ் உரிமையாளர் அரசனாஜி அவர்களே மற்றும் வேறுடைய போலீஸ் ஓஐசி நவரத்ன சேர் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஐஎல்எம் சம்சரின் பாடசாலை பழைய மாணவர் சோதரர்கள் அனைவரையும் இருத்தவனாக உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷமான ஒரு நாள். ஏனென்றால் நீ உங்களுடைய இந்த விழாவுக்கு என்னையும் அழைத்து இந்த கௌரவப்படுத்தியிருக்கு. அதே போன்று நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பாதிப்பு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற நிலையிலும் இந்த விழாவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்தது. ஏனென்றால் நிச்சயமாக எமது பாடசாலை மட்டத்தில் இவ்வாறான போட்டி நிகழ்ச்சி நடைபெற வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் தான் எமது சமூகம், எமது இளைஞர்களை பாதுகாக்க முடியும். நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலை பார்க்கின்ற போது எமது ஊரை நாம் எமது இளைஞர்களை பாதுகாக்க வேண்டுமானால்
நிச்சயமாக ஸ்போர்ட்ஸ் போட்டி நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடத்தப்படணும். மாற்ற சூழலில் பிள்ளைகளை வளர்க்கணும். எனக்கு அந்த சந்தர்ப்பம் குறைத்ததன் காரணமாகத்தான் எமது ஊர்களில் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சில பல பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த நிச்சயமாக சிறந்த முறையில் நடக்கும் என்று நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று அதன் மூலம் எமது அந்த பிரதேசம் சிறந்த இளைஞர்களை பாதுகாக்கின்ற வேலையிலே சிறப்பாக இதற்கு பாடசாலையோடு பள்ளிவாசல் அனைத்தும் ஒத்துழைக்க வேண்டும். அதற்கு நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் வேறுவழி நாசம் என்ற வகையில் நாம் எந்த நேரம் காலங்களும் அதற்குரிய வேலைகளுக்கு உதவி செய்வதற்கு என்று மேலும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி எனது உரையை வந்து கொள்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி உரையினை ஆற்றை சென்று வேறுபட நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் அடுத்ததாக இடம்பெற இருப்பது வேறுவலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் உரை. அந்த உரையை நிகழ்த்தி தருவதற்காக என்றும் மரியாதைக்கும் ஒருவருக்கும் உரிய வேறுவலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவர்களை அழைக்கின்றோம். வேறுவலை போலீஸ் தானே கருபார் நினைதாரி மகாத்தா பிரேமதேன் வேதிக்காவற்று ஆனந்தன கரம். සංදේවක වසින්දනාන විරුවල නගර සභාවේ දරු නගරාධිපතිතුමාගෙන් ඒ වගේම මේ අවස්ථාවට සහභාගී වී සිටින සියලුම සම්භාවනීය අමුත්තන් ඒ වගේම සංස්කෘතික විද්‍යාලයේ ආචාර්ය ඒ වගේම මේ අවස්ථාවට සහභාගී වී සිටින සංස්කෘතික විද්‍යාලයේ ආදි ශිෂ්‍ය සංගමයේ සියලුම සමාජ මහත්මයාට අවසරයි. එතකොට මේ අවස්ථාවේදී ඔබ අමතවත් ස්වල්පයක් කතා කිරීමට ලබා දෙන සම්බන්ධයෙන් සංවිධායක මණ්ඩලයට ප්‍රථමයෙන් මා ස්තුතිවන්ත වෙනවා. ඉතින් මෙම විද්‍යාලයේ ආදි ශිෂ්‍ය සංගමයේ ප්‍රකට ක්‍රීඩා තරගාවලිය ඉදිරියේදී පැවැත්වීම සූදානම් කළ තියෙන අවස්ථාවේදී මෙම ක්‍රිකට් ක්‍රීඩාව කියන්නේ අතරම ක්‍රීඩාව අපි සමාජයේ සියලු දෙනාගේම එකමුතුව කටයුතු කිරීම ප්‍රධාන ආරම්භය වෙනවා. එමනම් මෙම ක්‍රීඩාව තුළින් අපේ සාමූහිකත්වය ඒ වගේම සහජීවනය එකට වැඩ කිරීමේ හැකියාව කියන දේවල් ඒක පිළිබඳව වෙනවා. එතකොට අපි ක්‍රීඩාව තුළින් ක්‍රීඩාවේදී ජය පරාජය කියන දෙකම අපි විඳ ගන්න වෙනවා. ඒකෙදී අපි මේ ක්‍රීඩාව ජය පරාජය දෙක විඳ ගන්නකොට අපේ සාමූහික තත්ත්වය එකට වැඩ කරන්න පුළුවන්කම ඒ වගේම නැති වෙනවා. ඉතින් මෙම ක්‍රීඩාව තුළින් ඒ වගේම අපේ ශරීර සෞඛ්‍ය වර්ධනය කරගන්නත් මේක ගොඩක් පිටුමල් වෙනවා. නිසා අත්වශයෙන්ම මේ ප්‍රවර්තන ක්‍රීඩාව ඉතාමත්ම වටිනා අවස්ථාවක්. ඉතින් අපි බලාපොරොත්තු වෙනවා සියලු දෙනාම මේ ක්‍රීඩාවට සහභාගී වෙලා මෙම තරගාවලියේදී ලැබෙන ජය පරාජය සුඛදව විඳගෙන එකමුතුව කටයුතු කරන්න කියලා. ඉතින් මේ අවස්ථාවේ මා වැඩිදුරටත් කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ මේ අවස්ථාව ලබා දීම සම්බන්ධයෙන් සියලු දෙනාට ස්තුතියි. බොහොම சார். நிகழ்ச்சிகளில் அடுத்து இடம்பெற இருப்பது எமது பாடசாலையின் ஸ்தாபக குடும்பத்தின் பிரதிநிதிகளில் ஒருவரும் சம்சுதீன் குடும்பத்தின் வாரிசுமான என்றும் மரியாதைக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்ஹாஜ் அஸ்கர் ஜவாகிர் அவர்களை விடம் அழைக்கின்றோம்.
உருவாக்கிட்டு இருக்கிற ஏலம் சம்சதி மகாவித்யாலயத்தில் ஒருவர் சாப்பிடுறது திடீரென்று கூட்டணி கேட்ட தொடர்பு ஒருவர் சொன்னார் நான் இன்றைக்கு சரௌண்டிங் சிச்சுவேஷன் மாறுற சிச்சுவேஷன் 20 வருஷத்துக்கு முன்னாடி 2024 சுனாமி டைம் படிப்பை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஸ்ரீலங்காவுக்கு வந்தேன். வந்த நாளிலிருந்து இதை பாராட்ட வேண்டிய ஆளுநருக்கு இம்தியாஸ் பாக்கீர் பார்த்தா அவரு என்கிட்ட சொல்லிய அப்பாட ஸ்கூலோட பொறுப்பிக்கு இதை பற்றி பாருங்க. 20 வருஷத்துக்கு பிறகு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சு அவரை தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த 20 வருஷமும் எஜுகேஷன் சப்ஜெக்ட்ல முஸ்லீம் எஜுகேஷன் சப்ஜெக்ட்ல நான் எங்களோட மீட்டிங் குடிச்சிட்டு நானும் இம்தியாஸ் பாக்கீர் மாட்டாலும் எப்பா கொண்டாலும் அவர் ஏலம் சந்ததி மாதிரி அவங்க அப்பப்பாடு ஸ்கூல் சொல்லி எந்த நேரமும் அவர் என்ன தட்டிக்கொண்டு இங்கே நாளையிலிருந்து நான் இந்த ஸ்கூலை ஃபாலோ பண்ணி கொண்டுவார். ஸ்கூல் எந்தி நடந்து கொண்டுச்சு. இதுக்கு முன் எங்களோட வாப்பாட காலத்துல இந்த ஸ்கூலுக்கு எந்தி நடந்த, அதுக்கு முன் எங்களோட அப்பாட காலத்துல எந்திய பாலிடிக்ஸ் போனேன், அதுக்கு முன் எங்களோட அப்பப்பாட காலத்துல எந்தி நடந்தது. அன்றைக்கு எங்க ரூட்டுக்கு 20 பேரும் வந்தது. 20 பேரோட மூஞ்சியை நான் பார்த்தோன்னே ஏலம் சம்சதி மகாவித்யாலயம் ஏலம் சம்சதி அப்பப்பாட ஃபேஸ்ல இருந்த விஷன் அவங்க 20 பேர்ட்ட கையிலே இருந்தது. அது நான் தெரிஞ்சுக்கொண்டு இம்தியாஸ் பார்க்க எனக்கு செய்யுது. எதுக்கு ஊர்ல முன்னேறணும் என்றால் எஜுகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பிள்ளைக்கு அது அந்த 20 பேர்ட்ட முன்னிலையும் இருந்தது. ரெண்டாவது சொந்த சந்தியை செலவழிச்சு ஸ்கூலை டெவலப் பண்ணணும். அந்த வந்தாக்களுக்கு நான் பேசினு எல்லாரும் கையால சொல்லி போடுங்க. நைட் அண்ட் செக்யூரிட்டிக்கு ஸ்போர்ட்டுக்கு அதுக்கு இருக்கு. அந்த விஷயம் அவட செகண்ட் விஷயம் கண்டு. 3வது விஷயம் டீச்சர்ஸ் மாறு தேதி கொடை எடுத்துக்கொண்டு குடும்பத்தோட 3 நாளைக்கு கூட வார டீச்சர்ஸ் தெரிய போறான். எங்க கொழும்புக்கும் அங்கேக்கும் குருநாதருக்கும் டீச்சர்ஸ் தெரிவிக்கிறது அந்த காலம் நடந்து பேதிட்டு வரும். அந்த விஷயம் இந்த பொடிமாட்ட கண்டு. மாஷா அல்லா ஏட சான்ஸ் ஏலம் சொந்தக்கு அப்பா சொர்க்கவாதியாயிரும் சொல்ற கிடைக்கணும். அவட விஷயம் இப்படியே ஆல்வேஸ் கமிட்டி கிட்ட எனக்காவது தெரிஞ்சுங்க. நான் நினைச்ச இதுதான் எங்க டைம், இவங்க கூட இதை ஒர்க் பண்ணி இந்த ஸ்கூல் அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும். மாஷா அல்லாஹ் இன்றைக்கு வந்து இந்த டூர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிட்டு பாக்கெட்டில் நான் படிச்ச ஸ்கூல் யூனிவர்சிட்டியில டூர்னமெண்ட் எப்படி நடந்தது பாக்கெட்டில் அதே மாதிரி அந்த ட்ராஃபியை கொண்டது ஒவ்வொரு பெரிய டிஸ்ட்ரிக்டை சொல்லிக்கிறது. மாஷா அல்லாஹ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டுக்கு அவரோட ப்ரோக்ரஸ் இதெல்லாம் எஸ்டிஎஸ்ல ஒரு 7 பேர் இருந்துச்சு. அடுத்த டீச்சர்ஸ் மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட். லேடிஸ் டீச்சர் மாதிரி லேடிஸ் அசோசியேஷன்ஸ் ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷன் உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு கட்டாயம் தேவை. இப்ப நான் 2 விஷயம் எனக்கு வாப்பட காலத்துல நடந்த பாலிடிக்ஸ், அப்பாட காலத்துல நடந்த பாலிடிக்ஸ் ஸ்கூல்ல எதுக்கு தெரியாத ஒரு விஷயத்த மசூரா பண்ணி முடிவெடுக்க சொல்லிக்கு எங்களுக்கு தெரியாது சொன்னால் 4 பேருக்கு கேளுங்கோ தெரியாது தரன் கமிட்டி லீடர்ஸ் பார்த்து தெரியுமென்று எப்ப நடிக்க போறோம் அப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட். சரியா? அதுக்கு லேடிஸும் தான் ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஒத்துமையா செய்ய தெரியாது சப்ஜெக்ட் தெரியாட்டி எனக்கு விளங்கல்ல தெரியுமென்று நடிக்க வேண்டாம். அது உங்களோட ஃபெயிலியர். நம்பர் 1. நம்பர் 2, இந்த கிரிக்கெட் டூர்னமெண்ட்ல போலீஸ் சென்னை கேட்ட இதுல 2 தோல்வி வெற்றி. சரியா? தாராளத்தை தோக்கணும் இல்ல தாராளத்தும் வெல்லணும். தோத்த டீம் ரெடியானும் வார்த்தைக்கு வெள்ளத்துக்கு வெந்த டீம் சாக்ரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் இன்னொருத்தனுக்கு சான்ஸ் கொடுக்குது. நானே வந்து கொண்டு சொன்னால் அகங்காரம் பாரு. சரியா? நானே தோத்துக்கொண்டால் சரியா பக்கம் பாரு. இந்த கிரிக்கெட் டூர்னமெண்ட்ல உங்களோட பழக்கிய வந்து இந்த 2 தான், வெள்ளத்துக்கும் தோக்கத்துக்கும். வெத்தினவனும் பத்தி தோத்தவனும் பத்தி நீங்க ஒத்தனும் பின்னி போடுவேன். சரியா? அந்த பாண்டிங் இருந்தா தான் ஒரு ஸ்கூல் டெவலப்மெண்ட் பிரின்சிபல் சொன்ன மாதிரி ஒரு லிஸ்ட் சொன்னேன். இந்த லிஸ்ட செய்யறதுக்கு மைண்ட் செட் சரியாவாங்க.
இது என்ன நான் வந்தது எங்க அப்பா ஸ்கூல் கடைசி ஸ்கூலா இருக்கு ஒரு ப்ராஜெக்ட். நானும் 6 ஸ்கூலுக்கு கல்கத்தா டிஸ்ட்ரிக்ட்ல பெய்திட்டேன். கூட்டமா வாங்க என்ன நடுவு விட்டுட்டு வைக்கிறீங்க. அப்புறம் நான் பயிலத்துக்கு தெரியணும், டீச்சர்ஸ் மாதிரி தெரியும், பில்டிங்க முடிச்சதுக்கும் இல்லாட்டி பிள்ளைகளை யூனிவர்சிட்டி கட்டுறதுக்கும் அந்த ஒரு கெட்ட மைண்ட் செட் உங்கள்கிட்ட காணல. சரியா? இன்ஷா அல்லாஹ் பிரின்சிபல் சார், நான் இந்த ஓல்ட் பாய்ஸ் இப்படி ஒத்துமே ஹீச்சம் காட்டணும். நான் இவங்க கூட நின்று இந்த ஸ்கூலை டெவலப் பண்ணி அடுத்த ஸ்கூல் ஆகிய டெவலப்மெண்ட் இன்ஷா அல்லாஹ் நான் ஓல்ட் பாய்ஸ் கூட நிச்சயம். அதே ப்ராமிஸ். ரெண்டாவது விஷயம், லிஸ்ட் ஆஃப் building materials and the list of teachers and the vice principal teachers மாறல நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் கவர்மெண்ட். சரியா? உங்களோட ஃபெயிலியர் ஆனதா இந்த ஓல்ட் பாய்ஸ் இவ்வளவு தூரத்துக்கு வந்து வாலண்டியர் டீச்சர்ஸ் மாருக்கு சல்லி சேர்க்கறது இவ்வளவு கஷ்டப்படுது. இப்போ நான் சாமஸ் சார் கூட கேட்டீங்க கூட்டாளி ப்ரொஃபாசி என்டிஎன் கவர்மெண்ட் ப்ரொசீஜர் டீச்சர்ஸ் மாருக்கு. அப்புறம் அவர் சொன்ன எல்லா ஸ்கூலும் இந்த பிரச்சனைக்கு நெக்ஸ்ட் இயர் இன்ஷா அல்லாஹ் கவர்மெண்ட் ஒரு சொல்யூஷன் பண்ணிச்சு. இந்த டீச்சர்ஸ் பிரச்சனையை எப்படியே முடிச்சிருக்கு. அது சொல்லி அந்த அந்த பேக்கப்புக்கு தான் இந்த ஓல்ட் பாய்ஸ் இந்த டூர்னமெண்ட் வச்சு கேட்க சல்லியால வளர்த்து அவுட் பண்ணிக்க மாஷா அல்லாஹ் ஏலம் சௌந்தரி மகாவித்யாலயம் இது அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகிறதுக்கு டீச்சர்ஸ் மாருக்கு வெரி ரெஸ்பான்சிபிலிட்டி எஜுகேஷன்ல நம்பர் 1 ஆகும். நீங்க பெர்ஃபார்மன்ஸை காட்டே சொல்லிக்கிட்டா சரியா இது அப்டேட் பண்ணிடு. எந்த நேரம் ஓல்ட் பாய்ஸ் எஸ்டிஎஸ் ஊரையும் தொடர்ச்சி நிச்சயத்தை விட எங்கட குறைய நாங்க தேடி திருத்தி கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகி. ரெண்டாவது விஷயம் சரியா, இப்போ ஓல்ட் பாய்ஸ் ரெடி ஆகி ஒர்க் பண்ண எந்த நேரம் ஸ்பெஷலி ஸ்கூல் டீச்சர்ஸ் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டதுக்கு எனக்கு எல்லாம் தெரிஞ்ச எந்த நேரம் தெரியும் நியூட்ரலைஸ் லைக்கும் நியூட்ரலைஸ் எஸ்டிஎஸ் எப்படியா பேலன்ஸ் பண்ணிய ஓல்ட் பாய்ஸ் எப்படியா பேலன்ஸ் பண்ணிய பேரண்ட்ஸ் எப்படியா பேலன்ஸ் பண்ணிய இந்த ஓல்ட் பாய்ஸ் ஒலிம்பிக் ஒரு நிப்படா எனக்கு எங்கேயோ போய் நிக்க போறாரு. இதை புளக் பண்ணதுக்கு சரியா மிச்ச மேலே மனசால கடமைப்படுது வேலை செய்யுது. இதை பேலன்ஸ் பண்ண நீங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓல்ட் பாய்ஸ் மாதிரி இதை எப்படியா பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். ஸ்கூல்ல ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்தா அந்த முடிவு நான் நேற்று என்னோட ஃபுட்பால் டீம்ல ஒரு சப்ஜெக்டோட கேட்டுக்கொண்டு அந்த ஆவேசத்தால ஒரு கோச்சோண்டால அந்த டீம் எப்படியே லோ கிரேட் ஆகி எங்களுக்கு 20 வருஷம் பண்ணி பில்லுக்கு போட்டோம். இதே ஊர்லக்கு இதே ஸ்கூல்ல விளையாடுற பிளேயர்மார் விளையாடுற ஃபுட்பால் டீம் பின்னுக்கு வந்து சரியா இதே மாதிரிதான் முன்னு போச்சலைக்கு எங்களுக்குள்ள ஒத்தட் அன்எடுக்கேட்டட் வேலோடு செய்யும் நாலேஜ் இல்லாத வேலோடு செய்யும் அந்த